வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற மெத்தட் பார்த்தீங்கன்னா BA 4201 குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் ஃபார் டெசிஷன் மேக்கிங் பேப்பர்ல யூனிட் 2 டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தட் டாபிக்ல நம்ம காலம் மினிமா மெத்தட்ல எப்படி நம்ம feasible சொல்யூஷன் பார்க்கறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த மெத்தட்ல ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 3 and 4 ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணலாம். Find the starting solution of the following transportation problem using column minima method. Datas கொடுத்திருக்காங்க 5243 4816 4675. Supply and demand values are there. கொடுத்தாச்சு. ஸோ இப்போ காலம் மினிமா மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? காலம் மினிமா மெத்தட்னா காலம் வைஸ் மினிமம் வேல்யூக்கு செல் அலாகேஷன் ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். அந்த பேரையே ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். காலம் வைஸ் மினிமம் வேல்யூக்கு அலாகேட் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் காலம் தான் சூஸ் பண்ணணும். எப்பயுமே ஃபர்ஸ்ட் காலத்தில் மினிமம் வேல்யூன்னு என்ன வரலாம்? 4 4 2 வேல்யூ இருக்குது. ஸோ நம்ம எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் செகண்ட் வேல்யூ சூஸ் பண்ணுறேன், ஃபஸ்ட் வேல்யூ சூஸ் பண்ண வாட் எவர் நம்மளுடைய விருப்பம் தான். இந்த 4 சூஸ் பண்ணலாம், இந்த 4ஐயும் சூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த 4 சூஸ் பண்ணுறோன்னா இதில் சப்ளை வேல்யூ 15, டிமாண்ட் வேல்யூ 7. ஸோ ரெடியூஸ் பண்ணால் என்ன இருந்திருக்கலாம்? மினிமம் வேல்யூ தான் இங்கே அலாகேட் பண்ணணும். 7 அலாகேட் பண்ணணும். அப்போ 15 இஸ் ரெடியூஸ் டு 8. அந்த 7ஐ சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ணதுனால இதுக்கு நேராக இருக்கிற இந்த காலத்தை கட் பண்ணலாம். இல்லை நான் இந்த 4 சூஸ் பண்ணேன்னா எந்த 4 சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கேன்சல் பண்ண ஆர்டர் கரெக்டாக தான் வரும். அது கரெக்டாக தான் வரும். ஃபைனல் ஆன்சரும் கரெக்டாக தான் வரும். அதில் எந்த சேஞ்சஸும் வராது, மாறாது. ஸோ இப்போ கேன்சல் பண்ணியாச்சு. ரிமைனிங் இருக்கிற வேல்யூவில் அடுத்த ஸ்டெப்பில் எடுத்து எழுதிக்கலாம். 2 4 3 8 1 6 6 7 5 கோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த காலத்தில் மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இது 2. அப்போ இந்த 2 தான் அலாட் பண்ணணும். 2ல் இது 22, இது 12. ஸோ 12 தான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ 22 ரெடியூஸ் ஆனால் என்ன வந்திருக்கலாம்? 10. நம்ம 12 ஃபிக்ஸ் பண்ணதுனால 12 இருக்கிற காலத்தை தான் கட் பண்ணணும். இந்த காலத்தையும் கட் பண்ணிவிடுங்க. பென்சில் வச்சு நீட்டாக எழுதுங்க. எக்ஸாம் ஹாலில் எழுதும்போது கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டுக்கெலாம் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கலாம்? ரிமைனிங் வேல்யூ மட்டும் கலெக்ட் பண்ணுங்கள். 4 3 1 6 7 5 எழுதியாச்சு. ஸோ ரோவில் காலத்தில் மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1க்கு அலாகேட் பண்ணும்போது இங்கே 8, இங்கே 7 இருக்குது. ஸோ நம்ம அலாகேட் பண்ண வேண்டிய வேல்யூ என்னது? சாரி, இங்கே மிஸ்டேக் ஆகியிருக்காங்க. 7. ஸோ 7 அலாகேட் பண்ணுங்கள். 7 அலாகேட் பண்ணதுக்கடுத்து 7 - 8 நமக்கு வர ஆன்சர் 1. இப்போ 7ஐ ஃபிக்ஸ் பண்ணதுனால இந்த 7க்கு நேராக இருக்கிறது இது கட் பண்ணுங்கள். இது மிஸ்டேக் தான், இதை கிளியர் பண்ணிக்கலாம். இங்கே 7 போட்டுக்கலாம். கேன்சல் பண்ணியாச்சு. ரிமைனிங் இருக்கிறது 3 6 5 எழுதிக்கலாம். ஸோ இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் வேல்யூலாம் கரெக்டாக எழுதுங்க. கரெக்டாக எழுதினா மட்டும்தான் கரெக்டாக ஆன்சர் வரும். அடுத்த வேல்யூவாக பார்த்தீங்கன்னா 3 6 5 அந்த வேல்யூ மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 3 6 5 ஒரே காலத்தில் தான் இருக்குது. இந்த ஒரே காலத்தில் மினிமம் வேல்யூ வைஸ் நம்ம ஆர்டர் பண்ணணும். ஸோ மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மினிமம் வேல்யூ 3 தான். அப்போ 3க்கு அலாகேட் பண்ணால் 3யோட சப்ளை வேல்யூ 10, டிமாண்ட் வேல்யூ 19. மினிமம் வேல்யூ 10 தான். அப்போ 10ஐ கூட் பண்ணிக்கோங்க. அப்போ 19 என்னவாகும்? 9ஆக ரெடியூஸ் ஆகிடும். ஸோ 10 ஃபிக்ஸ் பண்ணதுனால அந்த 10 ரோவை கட் பண்ணி விட்ருங்க. அடுத்த மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ 5க்கு இங்கே 9 8 இருக்குது. ஸோ 9 8ல் மினிமம் வேல்யூ 8. 8ஐ கோட் பண்ணதுக்கு அடுத்து இந்த வேல்யூ ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 1. இதை சூஸ் பண்ணதுனால இதையும் கட் பண்ணிடுங்க. லாஸ்ட் காலம் சி. ஸோ சிங்கிறப்ப டிமாண்ட் வேல்யூ 1, சப்ளை வேல்யூ 1. போத் ஆர் ஆல் சேம். ஸோ ஈக்குவலண்ட்டாக இருக்கிறதுனால நம்மளுடைய கண்டிஷன், நம்ம ஒர்க் அவுட் பண்ண ப்ரொசீஜர் கரெக்டு தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எப்பயுமே இந்த லாஸ்ட் செல்லுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறப்ப சப்ளை அண்ட் டிமாண்ட் வேல்யூ ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். இப்போ தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணது எல்லாமே இந்த சொல்யூஷனில் கோட் பண்ணுங்கள். ஸோ சொல்யூஷனில் கோட் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட்ஸ்லாம் என்னென்ன வந்திருக்கலாம்? ஃபஸ்ட்டு கிவனில் இருக்கிற டேட்டாவெல்லாம் எழுதிக்கோங்க. 5 2 4 3 4 8 1 6 4 6 7 5. அடுத்து எந்தெந்த செல்லெல்லாம் நம்ம அலாட் பண்ணுமோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுங்க. இங்கெல்லாம் பாருங்கள் 1க்கு 7 தான் கோட் பண்ணியிருக்காங்க. இதோட மல்டிபிகேஷனோட ஓவரால் வேல்யூ பார்த்தா we get the answer. 12 × 2 3 × 10 4 × 7 1 × 7 6 × 1 5 × 8. ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா we got answer 135. This is our final answer. ப்ராப்ளம் முடிஞ்சுது. இப்போ இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். Find the starting solution of the following transportation problem by using column minima method. 1 3 2 8 4 7 9 10 8 2 3 4. The supply values are 10 12 8. Demand values are 5 15 5 5. கோட் பண்ணியாச்சு. இது வந்து பேலன்ஸ்டு ப்ராப்ளம்ங்கிறதுக்காக செக் பண்ணிங்கன்னா இங்கே 30 கொடுத்துருப்பாங்க. அன்பேலன்ஸ்டாக இருந்தால் நம்ம அடுத்த கேட்டகரியில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் டைரக்ட் மெத்தட் எல்லாமே இது ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். பேலன்ஸ்ட் ஆர் அன்பேலன்ஸ்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணால் ஓகே.
இப்போ கால மினிமம் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ கால மினிமம் மெத்தட்னா ஃபஸ்ட்டு காலத்தை தான் சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு காலத்தில் மினிமம் வேல்யூ 1. ஸோ 1ஓட வேல்யூ 10, இங்கே 5. ஸோ நம்ம டிமாண்ட் வேல்யூ தான் ஒர்க் அவுட் பண்ணணும். மினிமம் வேல்யூ ஏதோ அதை கோட் பண்ணிக்கோங்க 5. 5 ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அடுத்து இந்த 10 என்ன வைக்கலாம், 5 ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5 ஒர்க் அவுட் பண்ணதுனால இந்த 5 மட்டும் கட் பண்ணிடுங்க. ரிமைனிங் இருக்கிற வேல்யூ 3, 2, 8, 7, 9, 10, 2, 3, 4. இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் வேல்யூலாம் கோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் காலத்தில் மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா என்ன இருந்திருக்கலாம், 2. ஸோ இந்த 2க்கு தான் அலோகேஷன் போடணும். 2ஓட வேல்யூனா 8, 15. அப்போ 8 இந்த இடத்த கோட் பண்ணுங்கள். 15 ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 7. ஸோ 7 மட்டும் இருக்கும். 8 ஃபிக்ஸ் பண்ணதுனால நம்ம இந்த ரோவை கேன்சல் பண்ணுற மாதிரி ஆகும் ஸ்டெப் 2ல். ஸோ அதை தான் இந்த இடத்துல எழுதியிருப்பாங்க. ரிமைனிங் இருக்கிற வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா 3, 2, 8, 7, 9, 10 எழுதியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு காலத்தில் மினிமம் வேல்யூனா 3. அந்த 3க்கு கோட் பண்ண வேண்டிய வேல்யூ 5 எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ 7 - 5 2 ஆச்சா. இப்போ 5 அப்ளை பண்ணதுனால அந்த ரோவையும் கட் பண்ணிங்க. ரொம்ப சிம்பிளாக ஸ்டெப் அடுத்தடுத்து அழகாக போகும். லாஸ்ட்டாக நமக்கு கிடச்சிருக்க வேல்யூ 7, 9, 10. ஸோ 7, 9, 10 எழுதிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு வேல்யூவாக பார்த்தீங்கன்னா 7 தான் சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு காலத்தில். ஸோ 7 சூஸ் பண்ணிங்கன்னா 2 தான் அலாகேட் பண்ண முடியும். அப்போ 12ங்கிறது 10ஆக ரெடியூஸ் ஆகும். அடுத்து 9க்கு அலாகேஷன் பார்த்தீங்கன்னா 5. இது 5 இங்கே 10. அப்போ மினிமம் வேல்யூ 5 தான் அலாகேட் பண்ண முடியும். 5 அலாட் பண்ணிடுங்க. 10 இஸ் ரெடியூஸ் டு 5. ஸோ 5ஆக மாறிடும். அண்ட் லாஸ்ட் செல்லுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு அலாகேஷன், டிமாண்ட் அண்ட் சப்ளை போத் ஆர் ஆல் ஈக்குவலண்ட்டாக இருக்கிறதுனால 5. எல்லா செல்லுமே நம்ம கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். லாஸ்ட் செல்லுக்கு நமக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை போத் ஆர் ஆல் ஈக்குவலாக வந்ததுனால நம்ம ஒர்க் அவுட் பண்ண ப்ராப்ளம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ சொல்யூஷன் பார்க்கலாமா? சொல்யூஷன் பார்க்கும்போது நம்ம எந்தெந்த ஸ்டெப்பில் அலாகேட் பண்ணோமோ அதை எல்லாத்தையும் எடுத்து ஃபைனல் ஆன்சருக்கு கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கோங்க. 1, 3, 2, 8, 4, 7, 9, 10, 8, 2, 3, 4. ஸோ அலோகேஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 × 5, 3 × 5, 7 × 2, 9 × 5, 10 × 5, 2 × 8 ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ அவர் ஆன்சர் இஸ் 145 rupees. காஸ்ட்டுங்கிறதுனால ருப்பீஸில் தான் கோட் பண்ணணும். யூனிட் கரெக்டாக எழுதுங்க. யூனிட் எழுதுனால நமக்கு மார்க் கேன்சல் பண்ண வாய்ப்பு உண்டு. ஸோ கால மினிமா மெத்தட் அப்படின்னா இவ்வளோ தான். இந்த ப்ரொசீஜர் தான் எல்லா ப்ராப்ளத்துக்கும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காலம் வைஸ் மினிமம் வேல்யூக்கு அலாகேஷனில் ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரணும். இந்த 2 ப்ராப்ளம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்கள். எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கோம். இதுக்கு ஆன்சர்ஸும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு எக்ஸசைஸ் சம் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்துட்டிங்கன்னா, எக்ஸசைஸ் சம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், எல்லா ப்ராப்ளம் ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணுங்கள். செல்லோட அலாகேஷனும் நமக்கு கொடுத்துருக்கோம், டோட்டல் காஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ப்ராப்ளம் செக் பண்ணுங்கள். ஆன்சர் கரெக்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanidapazhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.